வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பாயாசம். ஸோ இந்த பால் பாயாசம் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். செய்கிறதுக்கு ஒரு ஹேண்டு ஃபுல்லாக நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 போல முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 5 முந்திரி கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவு கொரப்பா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் போல முந்திரி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி எடுத்த அதே அளவில் திராட்சையும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுடலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த முந்திரியையும் திராட்சையும் ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொரப்பா அரைச்சு வச்சிருந்த அந்த மிக்சரை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனாஃப். இந்த சமயத்தில் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்வீட்டட் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படின்னா நீங்கள் சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் 3 விசில் விட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் பெரிய குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி வலியாமல் இருக்கும். இதோ பாருங்க, 3 விசில் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக நமக்கு எல்லாமே வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரியையும் திராட்சையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளுடைய பால் பாயாசம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தயார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளுடைய பால் பாயாசம் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கூட வர ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க ஆசைப்படுங்க. உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.